ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சீட்டஸ் தான் வீட்டில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நம்ம சீவி ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சீவி நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கோம். நம்ம 2 கிழங்குக்கு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம தேவையான அளவு ஆப்ஷனலாக நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம், உங்களோட இஷ்டம். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ 1 சிட்டிக்காய் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நம்ம 2 விசில் வந்துட்ட உடனே நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. முன்னாடி ஆஃப் பண்ணிடாதீங்க. 2 விசில் வரட்டும், அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா வெந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது. அதனால வந்து நம்ம 2 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ்லேருந்து இப்போ 1 விசில் வந்துருச்சு கைஸ். இப்போ 2வது விசிலும் வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சாச்சு. இப்போ வேக வச்சதை நம்ம இப்போ மசிச்சு எடுத்துக்கிட்டோம் கைஸ். இப்போ வந்து இந்த இதோட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி வராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக வந்தால் பரவாயில்ல, நிறைய வந்துருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் இங்கே வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து உருண்டை மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம உள்ளே போட்டுடலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். யார் யாருக்கெல்லாம் எண்ணெயில் இந்த மாதிரி ஃப்ரை இது பண்ணுறதுன்னா பயம் சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விட்டு போயிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு கைஸ். டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் லுக் இட்ஸ் ரியலி யம்மி. ஸோ இந்த மாதிரி நல்லா செவந்தோடனே நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கணும். டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க எண்ணெய் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது சூடாகட்டும், நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி இது நல்லா எப்படி சொல்கிற டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டேப் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் எடுக்கிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம எல்லோரும் பார்க்கலாம்.